டிஎன்பிஎஸ்சி லெசன் பார்த்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் டாப்பிக்கில் வந்து ஸோ 2 கிளாஸ் பார்த்தோம். இன்றைக்கி 3வது கிளாஸ் பார்க்கலாம். ஸோ தமிழ்நாட்டில் நடந்த சமுதாய மாற்றங்கள் எல்லாம் பார்த்தோம். ஃபஸ்ட்டு நீதி கட்சி ஆட்சி, திராவிட இயக்க வளர்ச்சி அப்படி டாபிக் பார்த்தோம். நேற்று வந்து அண்ணா பெரியார் அவங்கள பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டில் வந்து தமிழ் மூமெண்ட் நடந்தது, தமிழ் இயக்கங்கள், தமிழ் மொழி மீது இயக்கங்கள் நடந்தது, தமிழ் மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்லி பேர் இருக்கலாம். ஸோ தமிழ் மொழி இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து அச்சு எந்திரம் கண்டுபிடிக்கப்பட்ட பின்னால், பிரிண்டிங் ப்ரெஸ் கண்டுபிடிச்ச பின்னால், ஆக்சுவலாக பிரிண்டிங் ப்ரெஸ் கண்டுபிடிச்சது யூரோப்பில் கண்டுபிடிச்சாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்தியா சைடில் இது பக்கம் வந்து தமிழ் தான் வந்து முதல்ல பிரிண்ட்டுக்கு போன லாங்குவேஜ். ஃபஸ்ட்டு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் பிரிண்ட் பண்ணப்பட்ட லாங்குவேஜ் வந்து ஃபஸ்ட்டு நான் யூரோப்பியன் லாங்குவேஜ் வந்து தமிழ். ஆரம்ப காலகட்டத்திலே வந்து அதை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 1578 வந்து கோவாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க தம்பிரான் வணக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை வந்து பிரிண்ட் பண்ணாங்க. ஸோ தமிழில் பிரிண்ட் பண்ண ஃபர்ஸ்ட் புக் வந்து அந்த புக் ஆக்சுவலாக. அப்புறம் ஜீகன் பாடின்னு ஒருத்தர் இருக்காரு ஆக்சுவலாக, டேங்கு பார் அப்படின்னு இருப்பாங்க, தரங்கம்பாடி தமிழில் சொல்லுவோம். ஸோ 1709 வந்து ஃபுல் ஃபிளெஜ்டு பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து எடுத்துட்டு வந்தாங்க. தமிழ்நாட்டில் முதல்ல வந்து முழுமையான அச்சுக்கூடம் நிறுவனது யார் அப்படின்னா ஜீகன் பால் அப்படின்றவர் வந்து தரங்கம்பாடியில் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய பண்ணாங்க ஆக்சுவலாக. அப்புறம் 1812 அந்த பீரியட், 1812 அந்த பீரியட்லேயே வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பிரிண்ட் பண்ண நிறைய புக்ஸில் திருக்குறளும் ஒன்று ஆக்சுவலாக. திருக்குறள் புத்தகம் வந்து அப்பயே அச்சிடப்பட்டதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ 19ஆம் நூற்றாண்டில் வந்து தமிழ் ஸ்காலர்ஸ் யார், தமிழ் வளர்ச்சி அறிஞர்கள் யார் அப்படின்னா C.W. தாமோதரன் அப்படின்னு வராது. நெக்ஸ்ட்டு U.V. சுவாமிநாதன் அப்படின்னு வராது ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணாங்க, F.W. எலிஸ்னு ஒருத்தர் இருக்கார். அவர் இந்த ஜார்ஜ் கோட்டைன்னு சொல்லுவாங்கள்ல, மெட்ராஸில் பிரிட்டிஷ்காரன் கட்டின கோட்டை. ஸோ அந்த கோட்டையில் வந்து ஒரு காலேஜ் வந்து கட்டுறாரு, கல்லூரி கட்டுறாரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி பார்க்குறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, தென்னிந்திய மொழிகள் இருக்கு இல்லையா, சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ். இப்போ இந்தியாவில் வந்து வட இந்திய மொழிகள், நார்த் இந்தியன் லாங்குவேஜ், சவுத் இந்தியன் லாங்குவேஜ் இல்லையா, சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் வந்து தனி மொழி குடும்பம். ஸோ நார்த் இந்தியன் லாங்குவேஜஸ் கூட அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, அதுக்கு கீழே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ நார்த் இந்தியன் லாங்குவேஜஸ் என்ன சொல்லுவாங்க, ஆரிய மொழி குடும்பம்னு சொல்லுவாங்க. ஆரியர்கள் நார்த் இந்தியாவுக்கு வந்தாங்க, பிராமின்ஸ் அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து. ஸோ சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் வந்து செப்பரேட் ஐடென்டிட்டி, செப்பரேட் ஆரிஜினில் வந்து அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ராபர்ட் கால்வெல் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து இந்த தியரியை வந்து சப்போர்ட் பண்ணார். நெக்ஸ்ட் வந்து தமிழ் மறுமலர்ச்சி நடந்தது, தமிழ் இன்டலெக்சுவல்ஸ், தமிழ் மறுமலர்ச்சி நடந்தது ஆக்சுவலாக. ஸோ தமிழ் மொழி இருக்கு இல்லைங்களா, அது வந்து திராவிட மக்களுடைய மொழின்னு சொல்கிறாங்க. திராவிட மக்கள் அப்படின்னா தென்னிந்திய மக்கள், தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மொழியில் வந்து தமிழ் மொழி பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னா பிராமணர்கள் அல்லாதவர்கள். ஸோ தமிழ் சமூகத்தினர், பிராமின்ஸ் கிடையாது, நான் பிராமின்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆரிய மொழி பேசுனாங்க, பிராமின்ஸ்ன்னு மீன் பண்ணுறாங்க. அவங்களுடைய தமிழ் சமுதாய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னா கேஸ்ட்லெஸ் அப்படின்றாங்க. ஜாதி பேதம் கிடையாது, அதே மாதிரி ஆண் பெண் பிரச்சனை அந்த மாதிரி பேதம் கிடையாது. ஸோ அனைவரும் வந்து சமமாக பாதிக்கப்பட்டார்கள் எங்கள் தமிழ் சமுதாயத்தில். தமிழ் சமுதாயம்னா பொதுவாக என்ன சொல்லலாம், சங்க காலத்தில். ஸோ தமிழ் மறுமலர்ச்சின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் நடந்தது. என்ன பண்ணாங்க அப்படின்னா, அனைத்து தமிழ் அறிஞர்கள், குறிப்பாக வந்து நம்ம வள்ளலார் இருந்தார் இல்லையா, ராமலிங்க அடிகளார் இன்னொரு பேர் வள்ளலார், அவங்களாம் என்ன சொன்னாங்க அப்படின்னாக்க, ஸோ இந்து மதத்தினுடைய தாக்கம் தமிழ் மொழி மேலே இருக்குது, சரியா, வட இந்திய மொழிகளுடைய தாக்கம் தமிழ் மேலே இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க, ஆனால் பார்த்தா அப்படி தெரியலன்னு சொல்லியிருந்தார். ஸோ அதில் ஃபஸ்ட்டு யார் வராங்கன்னா பரிதிமார் கலைஞர் அப்படின்னு வராரு. பரிதிமார் கலைஞர் அப்படின்னு வர ஆக்சுவலாக. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் நேம் வந்து V.S. சூரியநாராயண சாஸ்திரி அப்படின்னு பேர். சூரியநாராயண சாஸ்திரி அப்படின்னு பேர். இந்த சாஸ்திரி அப்படின்னா இந்த பிராமின் நேம், கேஸ்ட் நேம் ஐடென்டிட்டி சேர்ந்து வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ப்ரொஃபஸர், மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் தமிழ் ப்ரொஃபஸர். இவங்கெல்லாம் சேர்ந்து தமிழ் மொழியை வளர்க்க ட்ரை பண்ணாங்க. அதனால் அவர் என்ன பண்ணாருன்னா, அவருடைய பேரை வந்து பியூர் நேம் மாற்றிக்கிட்டார், பரிதிமார் கலைஞர்னு மாற்றிக்கிட்டார், தமிழ் மொழி வளர்ச்சிக்காக மாற்றிக்கிட்டார். அதே மாதிரி தமிழ் மொழி மேலே வந்து சமஸ்கிருத மொழியோட இம்பேக்ட் இருந்தது ஆக்சுவலாக. இப்போ ஸ்ரீமதிக்கெலாம் எழுதுவோம் இல்லையா, அந்த சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் இம்பேக்ட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது இவர் தான் கண்டுபிடிச்சார். அதே மாதிரி தமிழுக்கு வந்து செம்மொழி கொடுக்கணும், கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொன்னது யார் அப்படின்னா இவர் தான் சொன்னார் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து அவர் பாயிண்ட் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட்டு மறைமலை அடிகளார்னு சொல்கிறார். இவருடைய ஒரிஜினல் நேம் வந்து வேதாச்சலம். அவருடைய ஒரிஜினல் நேம் வந்து வேதாச்சலம். அவருடைய பேரை வந்து மறைமலை அடிகளார் அப்படின்னு மாற்றிக்கிட்டார். மறைமலை அடிகளார் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டாரு. தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தைன்னு சொல்கிறாங்க. தனித்தமிழ்னா தூய்மையான தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க.
பிற மொழி கலப்பு இல்லாமல் தமிழ் ஃபுல்லாக வரணும்னு ஒரு மூவ்மெண்ட் பண்ணாங்க. இவர் தான் அதனுடைய ஃபாதராக இருந்தது, லீடராக இருந்திருக்காரு ஆக்சுவலாக. இவர் சுத்தாந்த தீபிகா அப்படின்ற ஒரு பத்திரிகையில் வந்து ஒர்க் பண்ணார். அவங்க டாட்டர் பேர் வந்து நீலாம்பிகை அப்படின்னு பேர், அவங்க டாட்டர் பேர். ஸோ அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிற மொழி கலப்பு இல்லாமல் பியோர் தமிழ் வேர்ட்ஸை கம்போஸ் பண்ணி ஒரு டிக்ஷனரி வந்து கம்பைல் பண்ணியிருக்காங்க. அவருடைய பத்திரிகை பேர் வந்து வடமொழி பேர் அது ஞானசாகரம் அப்படின்னு, அது அறிவுக்கடல் அப்படின்னு சொல்லி தமிழில் மாற்றிருக்காரு ஆக்சுவலாக. ஸோ வேறு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஹிந்தி, சமஸ்கிருதம், பிராமணருடைய ஆதிக்கம் தமிழ் மொழியில் இருக்கிறத வந்து அவர் வன்மையாக கண்டிச்சிருக்காரு ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் சுப்பிரமணிய பாரதி வராரு. சுப்பிரமணிய பாரதி அவர் என்ன சொல்றாருன்னா ஆண் பெண் அப்படின்னு 2 ஜாதி தான் இருக்கு, இந்த மாதிரி வேற வேற ஜாதியெல்லாம் இல்லைன்னு அவர் பார்த்து சொல்றாரு. சுதேசமித்ரன் அப்படின்னு ஒரு மேகசின் இருக்கு, ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகையுடைய சப் எடிட்டராக சுதேசமித்ரன் பத்திரிகை யார் ஃபவுண்ட் பண்ணது? ஜி சுப்பிரமணிய ஐயர். ஜி சுப்பிரமணிய ஐயர் ஆக்சுவலாக ஃபவுண்ட் பண்ணி எடிட்டராக இருந்தாரு, அதுக்கு ஒரு சப் எடிட்டராக இருந்தார் ஆக்சுவலாக. அப்புறம் வந்து பாரதியார் வந்து இந்தியா அப்படின்ற ஒரு பத்திரிகை வந்து நடத்திட்டு இருக்காரு. இந்தியா அப்படின்னு ஒரு பத்திரிகை, ரொம்ப ஃபேமஸான பத்திரிகை. அந்த பத்திரிகை வந்து சிகப்பு கலரில் வரணும், ரேப்பர் வந்து சிகப்பு கலரில் இருக்கணும். சிகப்பு வந்து ஆங்கிலேய ஆட்சியை எதிர்த்து அந்த மீனிங்கில் ரெட் கலரில் வந்துதான். அதே மாதிரி அரசியல் கேலி சித்திரங்கள், கார்ட்டூன்ஸ் வரைவாங்க இல்லையா, இந்த கொஸ்டின் போன எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க. அரசியல் கேலி சித்திரங்கள் வந்த பத்திரிகை இது யார் பண்ணாங்கன்னு கேட்டாங்க. இது ஆக்சுவலாக இந்தியான்ற பத்திரிகை, பாரதியார் வந்து அதை வெளியிட்டிருக்காங்க. வேற என்னென்ன விஜயான்ற ஒரு பத்திரிகை, சூரியோதயம் அப்படின்ற பத்திரிகை தான் பாரதியார் வந்து நடத்திட்டு இருக்காரு. அடுத்து திருவிக்கா வராரு. திருவி கல்யாண சுந்தரனார். அவருக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்க? தமிழ் தென்றல் அப்படிங்கிறது பட்ட பேர் கொடுத்துருக்காங்க, தமிழ் தென்றல். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, மணக்குடை வாங்குவதும் குற்றம்ங்கிறார். டவுரி வந்து வாங்குறதும் குற்றம், கொடுக்குறதும் குற்றம், செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பெண்கள் வந்து நகை மீதான ஆசையை வெறுக்கணும் அப்படின்றாரு. பெண்களுக்கு வந்து நகை மேலே ஆசை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாருங்களா. ஸோ பெண்களும் வந்து கடைசியில் அப்பாவை இறக்கும் பொழுது அவருக்கு அந்த காரியம் எல்லாம் செஞ்சு கொல்லி வைக்கிறதெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு அந்த சொத்துல வந்து சம உரிமை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆக்சுவலாக. இவர் நடத்திய பத்திரிகைகள் வந்து தேசபக்தன், நவசக்தி, திராவிடன் இந்த பத்திரிகைலாம் நடத்துகிறாங்க. மகாத்மா காந்தி மெட்ராஸ்க்கு வந்தப்போ தமிழ்நாட்டில் பேசின ஸ்பீச்சஸ் அவர் வேறு லாங்குவேஜில் பேசியிருக்காரு, இங்கிலீஷில் ஹிந்தி சம்திங் பேசியிருக்காரு இல்லையா, இப்போ தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி இவர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து தமிழ் ரினைசன்ஸ் பற்றி சொன்னாங்க. பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் என்ன பண்ணியிருக்காரு, அரசியல் மாற்றங்கள் என்ன நடந்தது அப்படின்னா ரெட்டைமலை சீனிவாசன் வச்சுருக்காரு. அரசியல் மாற்றங்கள்னா இந்த ஜாதி பிரச்சனை, சமுதாயம் இந்த மாதிரிலாம் வரும். ரெட்டைமலை சீனிவாசன் அதிகமான கொஸ்டின்ஸ் இந்த போர்ஷனில் தான் வரும். சரியா, இவர் வந்து மதுராந்தகம் பக்கத்தில் ஒரு இடத்துல பிறந்திருக்காரு. இவருக்கு தாத்தா அப்படின்னு ஒரு அடைமொழி கொடுத்துருக்காங்க, தாத்தா அழைக்கப்படுகிறார். இவர் வந்து ஒரு சுயசரிதை புத்தகம் எழுதியிருக்கார், ஜீவசரித சுருக்கம் அப்படின்னு அதுக்கு பேர் ஆக்சுவலாக. பிரிட்டிஷ்காரங்க இவருக்கு வந்து பட்டம் கொடுத்துருக்காங்க, ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவர் வந்து எஸ்சி ஃபெடரேஷன் ஒரு அமைப்பு வச்சிருந்தார், ஷெட்யூல்டு காஸ்ட் அமைப்பு வச்சிருந்தாரு. பறையர் மகாஜன சபை அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சிருந்தார். மெகசின் ஒன்று நடத்துறாரு, பறையர் கேஸ்ட் நேம் வந்து சொல்லுவாங்க, அதை நடத்திட்டு இருந்தார். பூனா ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு 1932 வந்து சைன் பண்ணாங்க இல்லையா, அம்பேத்கர் சைன் பண்ணார் இல்லையா, அதுல இருந்து ஒரு 30-35 பேர்ல இவரும் ஒருத்தர். திருவிக்கா வந்து இவரை வந்து திராவிட மணி அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். ஸோ இது வந்து ரெட்டைமலை சீனிவாசன் பற்றி. நெக்ஸ்ட் வந்து எம்சி ராஜான்னு ஒருத்தர் இருக்கார், எம்சி ராஜா. இவர் வந்து ஆதி திராவிட லீடர், எஸ்சி காஸ்ட் லீடர். இவரை பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த எஸ்ஐஎல்ல ஃபவுண்ட் பண்ணாங்கல்ல 30 பேர் கிட்ட அப்படின்னு சொன்னோம் இல்லையா, பிடி தியாகராஜ செட்டியார், சி நடேசன், டிஎம் நாயர், அந்த குரூப்ல இவரும் ஒருத்தர். இவருக்கு என்ன ஸ்பெஷல், ஃபர்ஸ்ட் எலெக்டட் எஸ்சி எம்எல்ஏ, ஷெட்யூல்டு காஸ்ட்ல இருந்து வந்து ஃபர்ஸ்ட் எலெக்டட் எலெக்ட் ஆகிற அந்த எம்எல்ஏ சொல்லலாம். 1922 அவருடைய அரிய முயற்சியால் அவங்க கேஸ்ட்டை கொச்சி அந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்களே அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாரு. கவர்மெண்ட் அகாடமி எல்லாம் எடுத்துட்டாங்க. ஆதி திராவிட டெப்ரெஸ்ட் கிளாஸஸ் அசோசியேஷன் அப்படின்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காரு ஆக்சுவலாக. ஒரு விஷயம் சொல்றாங்க, 1932 1932 இந்த எம்சி ராஜா இருக்கார் இல்லையா, இவர் வந்து தமிழ்நாட்டில் நீதி கட்சி ஓடிட்டு இருந்தது, நீதி கட்சி ஆச்சு. அப்போ நீதி கட்சி ஓடிட்டு இருக்கு, நீதி கட்சியை ஃபோன் பண்ணது இவரும் ஒரு ஆள். ஆனால் நீதி கட்சிக்காரங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு கொஞ்சம் டிவிட்டடாக இருந்ததாக சொல்கிறாங்க ஆக்சுவலாக. அப்போ காங்கிரஸ் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணாங்க இவர்.
இவர் ஆப்போசிட் கட்சி காங்கிரஸ் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவன் அதனால் அதுக்கு எங்களுக்கு ஒரு ஃபேவர் பண்ணி தரணும்னு அவர் கேட்டிருக்காரு. என்ன ஃபேவர் கேட்டிருக்காரு அப்படின்னா, காங்கிரஸ் வந்து இந்த எஸ்சி பீப்புளுக்கு வந்து இடஒதுக்கீடு கேட்குறாங்க இல்லையா, அம்பேத்கர் டிமாண்ட் வச்சா தெரியுமா, இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி எங்களுக்கு நீங்கள் அந்த டிமாண்டுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டில் ஆக்சுவலாக நீதி கட்சிக்கு தான் ஃபுல் ஃபோக்கஸ் இருந்தது அப்படின்னு இவர் கேட்டிருக்காரு. அந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கொடுத்தாங்க. ஸோ இந்த கான்செப்ட் இங்கே தமிழ்நாட்டில் இவர் வந்து MC ராஜா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தார். இந்த கான்செப்ட் வந்து அவருக்கு ஒரு இன்புட்டாக கிடைச்சி அம்பேத்கர் என்ன பண்ணார், ஆக்சுவலாக எஸ்சி பீப்புளுக்கு தனியாக வந்து தொகுதி வேணும்னு சொல்லி டிமாண்ட் வச்சார். 1932 அந்த பேக்ரவுண்ட் நம்ம வச்சா நாங்கள் படித்தோம். நெக்ஸ்ட் லேபர் மூவ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆக்சுவலாக தொழிலாளர் இயக்கங்கள் அப்படின்னு மெட்ராஸ் லேபர் யூனியன் 1918 மெட்ராஸ் லேபர் யூனியன் அப்படி சொல்லி வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் மேடே செலிப்ரேஷன்ஸ் 1923 அதாவது 1923 மே 1 மே தின கொண்டாட்டம் சொல்லி ஆரம்பித்தாங்க. தொழிலாளர் அப்படின்னு ஒரு பத்திரிகை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக 1925 கம்யூனிஸ்ட் எல்லாம் இந்தியாவில் ஒன்றா சேர்ந்தாங்க. அந்த மீட்டிங்கெல்லாம் நடந்தது. அதுக்கு கான்பூரில் மாநாடு நடந்தது. அதுக்கு இவர் வந்து தலைவராக இருந்திருக்காரு. இப்போ இது ஜஸ்ட் ஒரே ஒரு பேஜ் நோட்ஸு ஃபஸ்ட் கிளாஸாக எடுத்து கொடுத்துருக்கேன். ரொம்ப கிளாஸாக கொடுத்துருக்கேன். 3 பேரை பற்றி சொல்கிறேன். இவங்களை பற்றி கொஸ்டின் இல்லாமல் எப்பயுமே வந்ததே கிடையாது. இப்போ தான் கொஸ்டின் கேட்கல. இவங்க வந்து சோசியல் ரீஃபார்மர்ஸ், தமிழ்நாட்டில் வந்து சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்தியவர்கள். 3 பேர் சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஸோ இவங்களை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வள்ளலார், ராமலிங்க அடிக வள்ளலார்னு சொல்லுவோம் இல்லையா. இவர் பிறந்தது வந்து மருதூர், சிதம்பரம் பக்கம். 1865 சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்னு ஒரு அமைப்பு வந்து ஏற்படுத்துறாரு. ஆக்சுவலாக அதாவது உலக மக்கள் எல்லாம் நல்லா இருந்தால் சந்தோஷமாக இருந்த கான்செப்டில் 1867 வந்து தர்மசாலை அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்க போகிறவங்களுக்கெல்லாம் ஃப்ரீ சாப்பாடு இன்னைக்கு வரைக்கும் போட்டுட்ருக்காரு. சரியா? அப்போ வந்து சவுத் இந்தியாவில் 1866 பயங்கரமான பஞ்சம் வந்தது. சாப்பாட்டுக்கு வழியாக மக்கள் செத்து போனாங்க. அதனால் அப்போ ஆரம்பிச்சிருக்காரு. ஸ்டில் இட் இஸ் கோயிங் ஆரம்பிச்சிருக்காரு. அப்புறம் 1870 வந்து சத்திய ஞான சபை அப்படின்னு சொல்லி ஒன்று ஏற்படுத்தினாங்க. இவருடைய கான்செப்ட் ஒன்று சொல்லியிருக்காரு. பேர் என்ன அப்படின்னா ஜீவ காருண்யம் அப்படின்னு சொல்கிறார். அனைத்து உயிர்கள் எடுத்தும் அன்பு செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறார். ஜீவ காருண்யம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்புறம் இவருடைய கான்செப்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து திரு அருட்பா அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு கம்பைல் பண்ணியிருக்காரு. இவர் வந்து பார்த்தா சாமி பேர் அந்த ஆர்த்தடாக்ஸ்னஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிரில் இருந்தாங்க இல்லையா, அவங்க ஆப்போசிட்டாக வந்து மருட்பா அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. இவருக்கு ஆப்போசிட்டாக அவங்க வந்து கம்பைல் பண்ணதான் சொல்கிறாங்க. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடவுளை வந்து ஜோதி வடிவில் வணங்கலாம். அவங்க அந்த வள்ளலாரை கும்பிடுறவங்க விளக்கு மட்டும் அவங்க வீட்டில் இருக்குது, சாமி படம் இருக்காது ஆக்சுவலாக. ஸோ மனிதனுக்கு செய்யும் தொண்டை கடவுளுக்கு செய்யும் தொண்டுன்னு சொல்லியிருக்காரு. புக்கை எழுதியிருக்காரு மனுமுறை கண்ட வாசகம் அப்படின்னு சொல்லி. இந்த ஸ்லோகன் சொல்லி ரொம்ப சூப்பரான ஸ்லோகன் பாருங்க. என்ன சொல்கிறாரு, பசித்திரு தனித்திரு விழித்திரு, ஆப்பிடைட் இருக்கணும்னு சொல்கிறாரு. தனியாக இருக்கணும், நல்லா ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்றாரு. அது விஜிலண்டாக இருக்கணும் அப்படின்றாரு. நெக்ஸ்ட் வந்து வைகுந்த சுவாமிகள். இந்த வைகுந்த சுவாமிகள் அப்படின்ற ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியில் பிறந்தார். அவர் பேர் வந்து ஒரிஜினல் நேம் வந்து முடிசூழ். ஆக்சுவலாக ஒரிஜினல் நேம் வந்து முத்துக்குட்டி. கன்னியாகுமரி சைடில் இருந்தார். ஆக்சுவலாக பாருங்கள், சாஸ்தார் கோவில் விலை அப்படின்னு ஒரு இடத்துல பிறந்தார். ஒரிஜினல் நேம் வந்து முத்துக்குட்டி. ஒரிஜினல் நேம் வந்து முடிசூட பெருமாள்னு வச்சுருந்தாங்க. அந்த ஹை கிளாஸ் பீப்புளெலாம் வந்து நேமில் யூஸ் பண்ணக்கூடாது சொல்லும்போது பேரை மாற்றினாங்க, முத்துக்குட்டி அப்படின்னு மாற்றினாங்க. ஸோ பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆக்சுவலி இவர் வந்து ஆங்கிலேயர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. இங்கே அங்கே கன்னியாகுமரி சைடில் திருவான்கூர் ராஜா ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார். அந்த திருவான்கூர் ராஜாவுடைய ஆட்சியை கருப்பு பிசாசுன்னும், இங்கிலீஷ்காரங்க ஆட்சியை வெள்ளை பிசாசு அப்படி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. அந்த மீனிங்கில் சொல்லியிருக்காங்க. பக்கத்தில் வந்து திருச்செந்தூர் கோவிலுக்கு ஒரு டைம் விசிட் போனாராம், சாமி பார்க்க போனாராம். அங்கே போயிட்டு தெய்வீக அனுபவம் கிடைச்சி வந்துதான். அதுக்கப்புறம் அவர் பேரே மாறிச்சு, வைகுந்தர் அப்படின்னு சொல்லி அழைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சமத்துவ சமாஜம் அப்படின்னு சொல்லி அனைவரும் சமமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அப்புறம் ஹெட் டர்மன் தலைப்பாகைன்னு சொல்லுவாங்க. இதில் கொஸ்டின் போல எக்ஸாம்பிள் ஃபுல்லாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சார் தலைப்பாகை, அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அந்த தன்னோட தலைக்கு தற்பட்டு போடுங்க அப்படின்னு போட்டு ஒரு போராட்டம் பண்ணி சக்ஸஸ் பண்ணி கொடுத்தாரு. அந்த தலைப்பாகை போட்டோன்னா அந்த மக்கள்லாம் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணாங்களாம், நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. ஸோ சுவாமி தோப்பில் வந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ ஏழை மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த சடங்குகள் எல்லாம் அதிகமாக பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காரு.
சடங்குகளை வந்து தவிர்த்து கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக சமபந்தி விருந்து அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காரு. அனைத்து ஜாதியினரும் சேர்ந்து ஈக்குவலாக உட்காந்து ஜாதி மத பேதங்களை மறந்து சாப்பிடணும், நல்லிணக்கம் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. இவரை ஃபாலோ பண்ண வந்து ஐயாவடின்னு சொல்கிறாங்க. ஐயாவடின்னு அந்த ஃபாலோ பண்ணவங்களுக்கு பேர் வைக்கலாம். இந்த கருத்துக்களை பரப்பின இடங்களுக்கு பேர் வந்து எழுத்தாள்கள் அப்படின்னு பேர். அவர் ஒரு புக்கை இருக்கார், அகில திரட்டு அம்மானை என்ன ஒரு புக்கை தான். இன்னொருத்தர் வந்து அயோத்திதாசர். ஐ திங்க் ஒரு கொஸ்டின் வந்திருந்ததுன்னு நினைக்கிறேன். ஒரு கொஸ்டின் வந்திருந்தது அயோத்திதாசர் பற்றி வந்திருந்தது. ஒரு லைன் தந்தை பெரியார்னு ஒரு வேர்டு வந்து ஒரு மேட்சிங் அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இவருடைய ஒரிஜினல் நேம் வந்து காத்தவராயன். இவர் வந்து தமிழ் அறிஞர், சித்த மருத்துவர், அதே மாதிரி பத்திரிகை துறையில் இருந்திருக்கார். அத்வைதானந்த சபா அப்படின்னு அமைப்பு ஏற்படுத்தினார். எதுக்கு ஏற்படுத்தினார்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து கோவிலுக்குள்ள அவங்க அலோவ் பண்ணாங்க, அதுக்காக ஏற்படுத்தினாங்க. அப்புறம் 1882 வந்து ஜான் திரவியம் அப்படின்றவர் கூட சேர்ந்து திராவிடர் கழகம் அப்படின்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காரு. 1891 திராவிட மகாஜன சபா மாநாடு வந்து நீலகிரியில் வந்து நடத்தினார். ஊட்டியில் வந்து நடத்திருக்காரு. ஒரு பைசா தமிழன் அப்படின்னு ஒரு பத்திரிகை நடத்தினார். ஒரே ஒரு பைசா தமிழன் அப்படி பின்னோட தமிழன் அப்படின்னு அந்த பேர் வந்து இந்த பிரம்மஞான சபைன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? அதை ஃபவுண்ட் பண்ண அவங்க பேர் வந்து ஹென்ரி ஸ்டீல் ஆல்பாட் அப்படின்னு பேர். அந்த அம்மா வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து புத்த மதம் சம்மந்தமாக போனாங்க. அவர் கூட இவரும் போயிருக்காரு. அங்கே போய் எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு சாக்கிய புத்த சங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார். இந்த ஷெட்யூல் காஸ்ட் பண்ணிருக்காங்களே எஸ்சி பீப்புள், அவங்கள ஜாதி பேதமற்ற திராவிடர்கள் சொல்கிறாங்க. திராவிடர்கள் அப்படின்னா சவுத் இந்தியன்ஸ், அதில் ஜாதி பேதமற்ற திராவிடர்கள் அவர் சொல்லியிருக்காரு. இவருக்கு பண்டிதமணி அப்படின்னு பட்டம் கொடுத்துருக்காங்க. இவருடைய குரு பேர் வந்து வல்லக்காலத்தி அயோத்திதாசர் அப்படின்னு பேர். வல்லக்காலத்தி அயோத்திதாசர் அப்படின்னு பேர். ஸோ தென்னிந்திய சமூக சீர்திருத்தங்களின் தந்தைன்னு இவரை சொல்கிறாங்க. பெரியார் இருக்காரு, அவருக்கு முன்னாலேயே வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப அர்லி டைம்லேயே ஒர்க் பண்ணியிருக்காரு. பாருங்கள், பெரியாருடைய பகுத்தறிவு கருத்துக்களை ஷேப் பண்ணது இவர் பெரிய பங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அயோத்திதாசர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமான கொஸ்டின்ஸ் இவங்க கிட்ட இருந்து தான் ஸ்டார்டிங்கில் வரும். இப்போ தான் கொஞ்சம் மாறிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து விமன் சோசியல் ரிஃபார்மர்ஸ், பெண் சமுதாய இயக்கத்தில் பெண்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. இவங்க வந்து முதல் பெண் மருத்துவர், கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? இந்தியாவிலே முதல் பெண் மருத்துவர். 1926 வந்து சுப்பராயன் மினிஸ்ட்ரி, ஜஸ்டிஸ் பார்ட்டி மினிஸ்ட்ரி, சீஃப் மினிஸ்டர் இருக்கும் பொழுது அவங்க என்ன வந்தாங்க சொன்னாங்க, நாமினேட்டட் மெம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறாங்க. சொல்லலாம் 1930 பூனாவில் வந்து அகில இந்திய பெண்கள் மாநாடு நடத்தினாங்க. அப்புறம் தேவதாசி அபாலிஷன் எஃபெக்ட் ஆச்சு இல்லையா, இன்ட்ரடியூஸ் பண்ணது 1930. அப்போயே இருந்தாங்க. எஃபெக்ட் பண்ணது 1947. இவங்க தான் சீரியஸாக எஃபெக்ட் எடுத்தாங்க. இவங்க இன்னொன்று என்ன பண்ணாங்கன்னா, அடையாறில் வந்து கேன்சர் இன்ஸ்டியூட் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. புற்றுநோய்னு சொல்லுவாங்களே, ரொம்ப பெரிய நோய்னு சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு இந்த மருந்து கண்டுபிடி அதை அவங்க ஓன் சிஸ்டர் எடுத்துட்டாங்க. அதனால் வந்து ஃபைட் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணாங்க. மெட்ராஸில் சாந்தோம் இருக்கு இல்லைங்களா, அதில் அவ்வை இல்லம் அப்படின்னு அனாதை குழந்தைகளுக்காக ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க பேரில் வந்து இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் மகப்பேறு மருத்துவ திட்டம் வந்து வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. அப்புறம் மகாத்மா காந்தி வந்து 1930 உப்பு சத்தியாகிரக போராட்டம் நடந்தது இல்லையா, அப்போ அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா. அப்போ அரெஸ்ட் பண்ணதுக்கு எகென்ஸ்ட் பண்ணி இந்த நாமினேட்டட் மெம்பர் சுப்பராயன் மினிஸ்டரில் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதை ரிசைன் பண்ணாங்க. எதிர்த்து தெரிவித்து ரிசைன் பண்ணாங்க. ரவீந்திரநாத் தாகூர் நைட் பட்டத்தை திறந்தாருன்னு சொன்னாங்க, அந்த மாதிரி இவங்க ரிசைன் பண்ணாங்க. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து இன்டர்காஸ்ட் மேரேஜ் ஸ்கீம் இவங்க பேரில் வச்சுருக்காங்க. வேறு வேறு காஸ்ட் மிக்ஸ் பண்ணால் 25,000 ரூபாய் வந்து இன்சென்டிவ் தராங்க, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் தர்மாம்பாள். இந்த தர்மாம்பாள் அம்மையார் அப்படின்னு இருக்காங்க, தஞ்சாவூர்லேருந்து வராங்க. ஸோ இந்தி எதிர்ப்பு அதெல்லாம் மிக தீவிரமாக அவங்க வந்து ஃபைட் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சாதிச்சிருக்காங்க. என்னென்ன பண்ணாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து தமிழ் டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, தமிழ் கல்லூரிகளில் பேராசிரியர்கள் இருக்காங்க. அதில் தமிழ் பேராசிரியர்களுக்கு சேலரி வந்து கம்மியாகும், மற்ற லாங்குவேஜுக்கெல்லாம் மற்ற சப்ஜெக்ட்லாம் ஜாஸ்தியாகும். தமிழ்நாட்டில் தமிழ் டீச்சர்ஸ்க்கு சேலரி கம்மின்றது அவங்க ரொம்ப சங்கடமாக ஃபீல் பண்ணி ஒரு இஷ்யூ ரைஸ் பண்ணி 70 வாரம் அப்படின்னு ஒரு போராட்டம் பண்ணியிருக்காங்க. 70 வாரம் ஒரு போராட்டம் பண்ணி சக்ஸஸ் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் சென்னை மாணவர் மன்றம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருந்தாங்க. பெரியாருக்கு வந்து டைட்டில் கொடுத்த அந்த கேங்கில் இவங்களும் இருந்தாங்க. இவங்களுக்கு என்ன பேர் இருக்குன்னா வீர தமிழெண்ணெய் அப்படின்னு பேர் கொடுத்துருக்காங்க. வீர தமிழெண்ணெய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
இந்த தருமாம்பாள் அம்மா பேரில் என்ன வச்சுருக்காங்கன்னா பாருங்கள், விதவைகள் மறுமண திட்டம் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. பாருங்க, தருமாம்பாள் மறுமண திட்டம், மறு அப்படின்னு ஞாபகம். தருமாம்பாள் மறுமண திட்டம் அப்படின்னு சொல்லி நமக்கு இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலேயுமே கொஸ்டின் பேப்பர் இருக்கு. இவங்களை பற்றி இதை சொல்லியிருக்காங்க. மூணாவது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார்னு இருக்காங்க. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். இந்த அம்மா பார்த்தீங்கன்னா திருவாரூர் சைட்லேருந்து வராங்க. இவங்களும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. இவங்க ஒரு புக் எழுதியிருக்காங்க ஆக்சுவலாக, தாசிகளின் மோச விலை அப்படின்னு சொல்லி. தாசிகளின் மோச விலைன்னு ஒரு புக் எழுதியிருக்காங்க. அண்ணா வந்து அவரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, தமிழ்நாட்டின் அன்னி பெசன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அறிஞர் அண்ணா வந்து தமிழகத்தின் அன்னி பெசன்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட் புதுமை பெண் திட்டம் இவங்க பேரில் கொடுத்துருக்காங்க. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஆள் வந்து கடலூர் அஞ்சலை அம்மா. கடலூர் அஞ்சலை அம்மா இருக்காங்க, நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இந்த அம்மாவை வந்து 1924 மகாத்மா காந்தி வராரு, அவர் போய் பார்க்க போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் போய் அவர் போய் பார்க்கக்கூடாதுன்னு கவர்மெண்ட்டில் பேன் பண்ணியிருந்தாங்க கடலூரில். அந்த மாதிரி என்ன பண்ண, கவர்மெண்ட் பேன் பண்ணியிருந்தாலும் பர்கா போட்டு முஸ்லீம் மாதிரி ட்ரெஸ் போட்டு வண்டி எடுத்துகிட்டு போய் தைரியமாக எதிர்ப்பு எல்லாம் மீறி காந்தியை வந்து மீட் பண்ணிட்டு வந்தாங்க. அதனால் மகாத்மா காந்தி அவருக்கு அந்த அம்மாவுக்கு தென்னாட்டு ஜான்சன் சொல்லியிருக்காங்க. ஸோ கொஸ்டின் கிட்ட கரெக்டாக இருக்கும். தென்னிந்தியாவின் ஜான்சன் ஒட்டுமொத்தமாக யாரும் சொல்லுவாங்க, வீரமங்கை வேலுநாச்சியார் சொல்லுவாங்க. ஸோ மகாத்மா காந்தி யார் சொன்னாங்க அப்படின்னா கடலூர் அஞ்சலை அம்மாவும் சொன்னாங்க. அப்புறம் 1927 வந்து நீல் சிலை அகற்றும் போராட்டம்னு ஒன்று நடந்தது. 1927 மெட்ராஸில் நெல்லை சோமையாருன்னு ஒருத்தர் அவர் ஃபைட் பண்ணார் ஆக்சுவலாக. அதாவது மெட்ராஸில் வந்து கர்னல் நீல் அப்படின்னு ஒருத்தருக்கு சிலை வச்சாங்க பிரிட்டிஷ்காரர். இந்த கர்னல் நீல் யார் அப்படின்னா 1857 1857 அங்கே சண்டை நடந்தது இல்லையா, என்னது ஆக்சுவலாக சிப்பாய் மறியல் நடந்தது இல்லையா, சிப்பாய் கழகம். அந்த சிப்பாய் கழகத்தில் வந்து இந்த கர்னல் நீலுங்கிறவர் கான்பூருங்கிற இடத்துல மிகப்பெரிய படுகொலை நடத்தியிருந்தார். நம்மளுங்க அவங்கள நிறைய பேர் கொண்டிருந்தாங்க. அதுக்கு படி வாங்கிக்கா இவர் டபுள் த அமௌண்ட் வந்து கொண்டு பண்ணிட்டார் ஆக்சுவலாக. அதை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அப்ரிஷியேட் பண்ணி இவருக்கு இங்கே வந்து செலவிக்க போனாங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இதில் வந்து இந்த அம்மா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இது எல்லாம் தான் கொஸ்டின் மேக்கில் இருக்குது. இப்போ லாஸ்ட் 7 கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக. அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் வந்து ருக்மணி லக்ஷ்மி பற்றின ஒரு அம்மா இருக்காங்க. இந்த அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா 1927 வந்து மெட்ராஸில் வந்து காங்கிரஸ் கட்சி கூட்டம் நடந்தது. காங்கிரஸ் கட்சி கூட்டம் அதில் அதிகமான பெண்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அது காரணம் இந்த அம்மா. அவங்க நிறைய பேர் இது மாதிரி கூட்டு போனாங்க. அப்புறம் முதல்ல உப்பு சத்தியாகிரக போராட்டம் நடந்தது இல்லையா, உப்பு சத்தியாகிரக போராட்டம். அதில் வந்து கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கு ஃபைன் போட்டிருக்காங்க, பெனால்ட்டி போட்டிருக்காங்க. சரியா, அதை ஆப்போஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு அபராதம் கட்டின முதல் பெண்மணியான ருக்மணி லக்ஷ்மி பற்றி சொல்லுவாங்க. இந்த அம்மா பற்றி வேறு என்ன சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு எலெக்டட் ஃபீமேல் எம்எல்ஏ. அந்த அம்மா வந்து முத்துலட்சுமி ரெட்டி நாமினேட்டட் எம்எல்ஏ. இந்த அம்மா எலெக்டட் ஆக்சுவலாக. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஃபீமேல் டெப்யூட்டி ஸ்பீக்கர், ஃபஸ்ட்டு ஃபீமேல் மினிஸ்டர், எல்லா போஸ்ட்டுமே அது இந்த அம்மா எடுத்துருக்காங்க ஆக்சுவலாக.